மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்லான்னு வந்திருக்கோம். காலையிலேயே கிளம்பி அப்படியே வந்துட்டாச்சு. காலையிலே பீச் போகணுன்றதுனால இங்கே பார்த்தீங்கன்னா எக்கு, ஃப்ரூட்ஸு, டோஸ்டடு, ஜாமு, பட்டரு, பால் இருக்குது, யோகட் இருக்குது, ஸோ மிக்ஸ் ஃப்ரூட் ஜூஸ் இருக்குதுங்க. ஸோ காலையிலே சாப்பிட்டுட்டு அப்படியே பீச் போயிட்டு பீச் எப்படி இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதிகமாக வந்து ரஷ்யன் டூரிஸ்ட் வந்து அதிகம் இந்த ஏரியாவில். ஏன்னா எங்கே பார்த்தீங்கன்னாலும் இந்த ரஷ்யன்ஸில் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம போய்ட்டு இன்றைக்கி பார்க்க போகிறோம். சாப்பிட்டுட்டு கிளம்புவோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1 hour இல்லைங்க, கூடவே ஆகிடுச்சு. 12:15 ஆகுது. இப்போ போய்ட்டு நம்ம பீச்சஸ் எல்லாத்தையும் சுற்றி போகிறோம். அடிக்கிற வெயில் எதுக்குடா பீச்சுக்கு போகிறேன்னு கேட்பீங்க. அங்கே வாங்க எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம தங்குற வில்லா. ஸோ இதோட விலை வந்து லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அரௌண்ட் $35 பர் டேக்கு. இது ஆஃப் சீசன் தான். இது நார்மல்னா அப்படின்னா $50. அதாவது ஸ்ரீலங்கன் காசுக்கு எவ்வளோ கஜன்? 11 புரியல, 11,000 ஆல்மோஸ்ட் 12,000 LKR. $50 கூட ஒரு 23 வருமா, 23-24 அந்த மாதிரி வரும் பர் டேக்கு. பட் அந்த ஆஃப் சீசன் டைமில் அந்த $35 டீல் இருக்குல்ல, செம்மையான டீலு வித் ஸ்விம்மிங் பூலு. நீங்கள் 2 பேர் வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா போய்ட்டு புக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம அப்படியே கிளம்பி போயாச்சு. அப்படியே இக்கடுவா தெருக்கல்ல வந்து நடந்து போயிட்டுருக்கோம். இந்த ஏரியாவே செம்மையாக இருக்குங்க. நல்ல ஃப்ளவர்ஸு, அந்த என்ன சொல்கிறது, மாங்காய் மரம், ஒரு மாதிரி அப்படியே இந்த ஃபார்ம் லேண்ட் மாதிரி பக்காவாக ரெடி பண்ணுறாங்க. பட் பார்க்க தான் இப்படி இருக்குது. இப்படி போன உடனே மெயின் ரோடுங்க, மெயின் ரோடு, அங்கால பீச். அப்படியே ஏரியா செம்மையாக இருக்குது. ஸோ அப்படியே போயிட்டு பீச்சில் வந்து பட்டையை கிளப்புறோம்.